குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நாட்டின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பல்வேறு நலத்திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கலவரத்தால் பாதிக்கப்பட்டு சுராச்சந்திரபூரில் உள்ள அரசு முகாம்களில் தங்கியுள்ளோரை சந்திக்க மோடி அவர்களிடம் நலம் விசாரித்தார். அரசின் சார்பில் செய்து தரப்படும் வசதிகள் குறித்தும் அவர்களின் தேவை குறித்தும் கேட்டறிந்தார். முகாம்களில் தங்கியிருக்கும் சிறுவர் சிறுமியர் தங்கள் கைகளால் செய்த கைவினைப் பொருட்களை பிரதமர் மோடிக்கு அன்பு பரிசாக அளித்தனர். ஒரு சிறுமி தன் கையால் வரைந்த மோடியின் உருவப்படத்தை பரிசளித்தார். இன்னொரு சிறுவன் மணிப்பூரின் பாரம்பரிய தொப்பியை பிரதமர் மோடிக்கு அணிவித்து மகிழ்ந்தான். பின் அங்கு தங்கியிருப்போரிடம் பேசிய மோடி குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டும் என வலியுறுத்தினார். மணிப்பூரின் சுராச்சந்திரபூரில் 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து இம்பால் சென்ற பிரதமர் மோடி சாலை, சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு உள்பட 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார். 540 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலக வளாகம், அரசு ஊழியர் குடியிருப்பு கட்டடம், 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட போலீஸ் தலைமைச் செயலகம், சுற்றுலா பயணியர் தங்க வசதியாக 200 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மணிப்பூர் பவன், பெண்கள், விவசாயிகள் நலன் கருதி வினைப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள் விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் 25 கோடி ரூபாயில் நவீன மார்க்கெட் வளாகம், 50 கோடியில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஆகியவை துவக்கி வைக்கப்பட்டன. பல்வேறு ரயில்வே சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் கவர்னர் அஜய் பல்லா பங்கேற்றார். சுராச்சந்திரபூரில் பிரதமர் மோடி பேசியதாவது: மணிப்பூரின் மலைகள் இயற்கையின் அற்புத கொடை. இந்த மண் மகத்துவம் மிகுந்தது. இந்த இடத்திற்கு ஹெலிகாப்டரில் வருவதாக இருந்தது. ஆனால் மழை, மோசமான வானிலை காரணமாக சாலை மார்க்கமாக வந்தேன். அதுவும் மிக நல்லதாக போனது. வழிநெடுக மக்கள் என்னை மனமாற வரவேற்றதைக் கண்டு பூரிப்படைந்தேன். இன்று 7000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மணிப்பூர் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். மணிப்பூருக்கான ரயில், சாலை திட்டங்களுக்காக இந்த அரசு பல மடங்கு நிதி ஒதுக்கியுள்ளது. 8700 கோடி ரூபாய் செலவில் நெடுஞ்சாலை திட்டம் வேகம் எடுத்துள்ளது. இந்த ஆட்சியில்தான் மணிப்பூரில் ரயில்வே திட்டங்கள் துரித கதியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மணிப்பூர் தலைநகர் இம்பால் மிக விரைவில் நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் பாதை வழித்தடத்தில் இணையும். அரசின் சார்பில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 7-8 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சில ஊர்களில் மட்டுமே குடிநீர் குழாய் கிடைத்தது. இப்போது லட்சக்கணக்கான வீடுகளில் குழாய் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி அமைத்து இங்கிருந்து டாக்டர்கள் உருவாக வழிவகை செய்துள்ளோம். ஏழைகளின் துயர் துடைப்பது அரசின் கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படுகிறோம். அரசு முகாம்களில் வசிப்பவர்களை சந்தித்து அவர்களின் தேவையை கேட்டறிந்தேன். கடந்த 11 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநில மக்களின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மலை, பள்ளத்தாக்கில் வசிக்கும் வெவ்வேறு குழுக்களுடன் அமைதி குறித்த பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது. மக்களின் வளர்ச்சிக்காக அமைதியின் பாதையை தேர்ந்தெடுப்பது அவசியம். தேசம் உங்களுடன் துணை நிற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிப்பூரின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன என பிரதமர் மோடி பேசினார். अपील करूंगा कि शांति के रास्ते पर आगे बढ़कर अपने सपनों को पूरा करें, अपने बच्चों के भविष्य को सुनिश्चित करें। और मैं आज आपको वादा करता हूं, मैं आपके साथ हूं। भारत सरकार आपके साथ है, मणिपुर के लोगों के साथ है। साथियों, मणिपुर में जिंदगी को फिर से पटरी पर लाने के लिए भारत सरकार हर संभव प्रयास कर रही है। जो बेघर हो गए ऐसे परिवारों के लिए 7000 नए घर बनाने के लिए हमारी सरकार मदद दे रही है।
हाल में ही करीब 3,000 करोड़ रुपए का स्पेशल पैकेज भी स्वीकृत किया गया है।